வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசு தொகையாக ரூபாய் 5000 இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைகள், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா NPHH, NPYY, EYY இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு இந்த மாதம் அதாவது தீபாவளி தினத்தன்று 5000 பரிசாக வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் 5000 பரிசு தொகை எப்போ டோக்கன் கொடுப்பாங்க, எந்த தேதியில் கொடுக்காங்க, அதை எப்படி விண்ணப்பிக்கிறது, அது டோக்கன் என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதற்கான ஒரு முழு ஸ்கீம் அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக ரூபாய் 5000 தமிழக அரசு ரெடி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் சூப்பரான அருமையான திட்டம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிறது. கலைஞர் உரிமை தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 அரசு தரப்பிலிருந்து நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. இதை திமுக அரசு திறம்பட செயல்பட்டு வருகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகை தருவது வழக்கம். ஸோ தைப்பொங்கல் நாளில் அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள், கரும்பு, வேஷ்டி போன்ற சேலை பொருட்களும் வழங்கப்படுகிறது. இது மட்டுமே இல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படுகிறது. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா வருகின்ற தீபாவளிக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. போன செப்டம்பர் 22 அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டியில் திருத்தம் செஞ்சுருக்காரு. ஜிஎஸ்டி குறைப்புன்றதுனால மக்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்காங்க. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான அறிவிப்பு அரசுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய் செலவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரசு 5000 வழங்குவது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும். ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய தீபாவளி தினத்துக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா இதற்கு டோக்கன்கள் எல்லாமே வழங்கப்பட்டு வருகிறது. அனைத்துமே பார்த்தீங்கன்னா டோக்கன்கள் அனைத்தும் ரேஷன் கடைகளில் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரியான டோக்கன்ஸுகள் அனைத்துமே உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையில் மட்டும்தான் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ மறந்துடாதீங்க, இப்போ இருந்தே டோக்கன் பெற தயாராகி கொள்ளுங்கள். இந்த மாதிரி ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.